Hi friends, welcome to Bena's Creation. நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மாமா எர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ், மாமா எர்த் உப்டன் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கி 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த ரிசல்ட் கிடைக்குதா, ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகுதா அப்படிங்கிறத ரிசல்ட்டு நான் சொல்கிறேன். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உப்டன் ஃபேஸ் வாஷ் வித் டர்மரிக் அண்டு சாஃப்ரான், பேரபன் எஸ்எல்எஸ் ஃப்ரீ அண்டு சொல்யூஷன் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டியூப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு. அது வந்து 100 ml. பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், சன் டேமேஜ்லேருந்து லைட்டிங் ஸ்கின் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூப் பார்த்திங்கனாக்கா ஒரு 100 ml கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட்லேயும் இன்க்ரீடியன்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்லி. ஸோ இன்க்ரீடியன்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன அந்த இன்க்ரீடியன்ட்லாம் நமக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னாக்கா குக்கும்பல் ஆயில், கோகோனட் ஆயில், சியானட்டம், கேரட் சீஸ் ஆயில், டர்மரிக் அண்ட் ஆரஞ்சு ஆயில் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டமின் இ இதில் இருக்குது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ரான் எக்ஸ்ட்ரா நீம் கேரட் சீட் ஆயில் அப்படின்ட்டு அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்ளை பண்ணுறதையும் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பில் தான் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி வைஸ் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப திக்கான ஒரு இதில் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 கிட்ட வருது. ப்ரைஸ் வந்துட்டு 250. உங்களுக்கு எக்ஸ்பிரே டேட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுக்கு ஏற்ற குவான்டிட்டியான்னு கேட்டால் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு டியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல் சின், நோஸ், அண்டர் ஐ கிட்டலாம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஹார்ஷாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கிது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வாங்கலாம் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாமா எர்த்தோட உப்டன் ஃபேஸ் மாஸ்க். ஸோ நான் இது ரெண்டு ப்ராடக்ட்டும் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன்னு சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 250 கிட்ட வருது. ஃபேஸ் மாஸ்க்கு ரொம்பவே ஹை ரேட்டு, கிட்டத்தட்ட 500 கிட்ட. ஸோ 500 கிட்ட வர்றதுனால ரெண்டுமே சேர்த்து 700 தாண்டி வருது. அவ்வளோதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 500க்கு நான் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்க்க தான் ரொம்ப நீட்னஸ்ஸாக அழகாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பாக்ஸு பெருசாக போட்டிருக்காங்க. அதில் உள்ள ப்ராடக்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் ஃபஸ்ட்டு வாங்கினேனே. ஸோ அந்த மூடி பார்த்திங்கனாலே மூடியே காவாசிக்கிட்ட போய்ட்டு இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மூடியே காவாசிக்கிட்ட போய்ட்டு அடியில் வேறு உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மி. 500க்கு உள்ள குவான்டிட்டி கிடையாது. ஸோ 500க்கு இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் வேணாம் தான் நான் சொல்லுவேன். நான் வாங்கினது வந்து 2 ப்ராடக்ட்டுமே 500க்கு சேர்த்து வாங்கினதுனால நான் வாங்கினேன். அதனால் ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். ரொம்பவே திக்காக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இதுலேயும் வந்துட்டு பேரபல் எஸ்எல்எஸ் ஃப்ரீ அண்ட் டேன் ரிமூவல். இது வந்து வித் டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் ஆயிலெலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே திக்காக இருக்குது. நீங்கள் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் பொதுவாக எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போடணும். ஸோ நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க்கு போடுங்க. அப்போ தான் அதோட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு தெரியும்.
ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படின்னாக்கா அதில் ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஒரு 50 மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்கனாக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட்ஸு சொல்யூஷன்லாம் போக்கிடும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாக்கா. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னாக்கா அது நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு இது அப்சர்வ் ஆகும்போது ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு இருக்கிற டெட்ஸு சொல்யூஷன் அது எல்லாமே நம்ம ஸ்கின்னில் அப்படியே தான் இருக்குமே. ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு இது மேலாப்பில் ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 500க்கு ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கிது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் இந்த 2 ப்ராடக்ட்டுமே அமேசானில் ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். 2 ப்ராடக்ட்டுமே சேர்த்து நான் 500க்கு வாங்கினதுனால நான் வாங்கினேன். ஸோ ஆனால் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கிது. உப்டன் ஃபேஸ் வாஷ், உப்டன் ஃபேஸ் மாஸ்க், மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் மாமாஎர்த் வெப்சைட், அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் ஸோ இதிலெல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து டிஸ்கவுண்ட் வரப்போ வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடினாலும் எப்படி இருக்குது உங்களோட ரிவ்யூ பற்றி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.